லைவ் அப்டேட் இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சௌந்தர்யா வந்து கேமராவில் சிக்கன் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நேற்றுக்கு நைட் இருந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஃபுல்லாக இந்த வீடியோ தான் வந்து பரவிட்டு இருக்கு. மஞ்சுரி வந்து என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி. மஞ்சுரி வந்து ஒரு பித்தலாட்டக்காரியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நேற்றுக்கு வந்து சாசனா பாட்டு இந்த பெண்கள் டீமில் என்ன பாட்டு பண்ணாங்க, சிரிச்சு வந்தா சாசனா தேவி டோய் டடன் டன் 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 டடன் டன் 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 சிரிச்சு வந்தா சாசனா தேவி டோய் இளைய ராணி கலையில் ராணி எங்கள் ராணி டோய் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் படித்தாங்கல்ல. ஆனால் மஞ்சுரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்கள் சைடு வந்து அந்த ராஜாவே அவங்க கலாய்ச்சாங்க, ஆனால் பெண்கள் சைடு வந்து நம்ம கலாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து பொய் சொல்லி பச்சையாக மாட்டிக்கிச்சு. இது முன்னாடி தானே அந்த பாட்டை பாடுறாங்க, சிரிச்சு வந்தா சாச்சனா தேவி டோய் அப்படின்னு சொல்லி. அது வந்து கலாய்க்கிறது இல்லையா. அப்புறம் சௌந்தர்யா எப்படி கலாய்ச்சாங்க, எங்கள் மகாராணி வெற்றி செல்வி, அவள் ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் விவேகம், மக்கள் அவளிடம் எதிர்பார்ப்பு அக்கறை, அவளுக்கு தேவை சர்க்கரை, எங்கள் இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாசனாவை வந்து கலாய்ச்சாங்களா. சாசனா தேவியை கலாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லுது. அது சௌந்தர்யா இதுகிட்ட போய் கேட்டு தான் கலாய்க்கிறாங்க. அப்போ எங்கள் பெண்கள் சைடு வந்து கலாய்க்கவே இல்லை, ஆண்கள் சைடு தான் கலாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அறிவிப்பு, பெண்கள் வீட்டாருக்கு ஆண்கள் தான் சமைச்சு கொடுக்கணும், மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, அது ஆண்கள் சைடு இருக்க பொருளை வச்சே வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற வேறு லெவலில் ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பண்ணி விட்டாங்க. அதை பிக் பாஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த அறிவிப்பை கேட்டவுடனே பெண்கள்லாம் வந்து துள்ளி குதிக்கிறாங்க, சௌந்தர்யாலாம் துள்ளி குதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சிக்கன் வேணும், ஆண்கள் சைடு வந்து சிக்கன் இருக்குது, பெண்கள் சைடு வந்து அவங்க தோற்று போயிட்டாங்களே. அந்த சாச்சனா அப்படிங்கிற 6 பாட்டில் ஜாமான் நக்கி சாப்பிடணும்னு எடுத்தனால தோத்துட்டாங்கல்ல, ஒரு ஜாமான் இல்லை, அதனால் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்போ ஆண்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சமைக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் போகலாமா அப்படிங்கும்போது உடனே இந்த மஞ்சுரி, நான் ஒரு கேப்டன், நான் ஒரு இது அப்படியே அந்த திமிரில், இல்லை 2 பேர் போங்க 4 பேர் போங்க, அப்போ 19 பேருக்கு எப்படி 2 பேர் எப்படி சமைக்க முடியும், எப்படி 4 பேர் சமைக்க முடியும், ஆண்கள் வீட்டார் தானே போய் சமைக்கலாமே அப்படின்னா அதில் இடைஞ்சல் பண்ணிருக்குது. அவர் கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யா ஜாக்லின் இந்த படத்தை பாருங்கள். உடனே பிக் பாஸ்டே கேட்டுருவோம், சிக்கன் அவங்கள்ட்ட இருக்காது, உடனே நம்ம பிக் பாஸ்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் எங்களுக்கு வந்து சிக்கன் 2 கிலோ அனுப்பிச்சு பிக் பாஸ், எங்களுக்கு ஒரு வாரம் வந்து சாப்பிடாமல் இருக்கும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி. நேற்று நைட்டே சௌந்தர்யா ஜாக்லின்னு இவங்களாம் கேட்டாங்க பர்கர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கும் கூட இந்த முத்துக்கோன் அப்படிங்கிற ஈத்தரை ஏதோ ஒன்று கலாய்ச்சிருக்கும் போல இருக்குது. அது என்னன்னு பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இது கொடுத்துடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.